இப்போ உங்க உடம்புக்கு எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பரவாயில்லைங்க. ஆமா, அனிதாவை உங்களுக்கு எப்போதுலேருந்து தெரியும்? 10வது வரைக்கும் நான் அவளும் ஒன்னா படிச்சோம். அதுக்கப்புறம் அவ வேற ஸ்கூல் மாறி போயிட்டா. நானும் வேற ஸ்கூல் மாறி வந்துட்டேன். எங்களோட கல்யாணத்துக்கு நீங்க வந்தீங்களா? வந்தோங்க. ஆனா நீங்க மறந்துட்டீங்களோ என்னமோ. ஓஹோ, அப்படியா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓகே, தேங்க்ஸ். சரிங்க, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். ஓகே. அனிதா வந்தா நான் சீக்கிரம் வந்தது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தது எதையும் சொல்ல வேணாம். ஏன்? எதுக்கு? இல்ல, அவ ரொம்பவே சந்தேகப்படுவா, அதனால தான். ஓ, அப்படியா? சரிங்க, நான் போயிட்டு வரேன். சரிங்க. வாங்க சுதா. ஆஃபீஸ் போலையா நீங்க? இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டேன். சரி, எனக்கு கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்கு. நம்ம அப்புறமா பார்க்கலாம். சரிங்க. சரி. சுதா, சுதா, சுதா. சொல்லுங்க. கொஞ்சம் துணி துவைக்கிற வேலை இருக்கு. துவைச்சு முடிச்சோன்னு வந்துடுறேன். நீங்க எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு துவைக்கிறீங்க? நம்ம வீட்டில தான் வாஷிங் மிஷின் இருக்கு. பரவாயில்லைங்க, 2 துணி தான் இருக்கு. கையிலேயே துவைச்சு போட்டுட்டு வந்துடுறேன். அந்த 2 துணியை என் கையில கொடுங்க, நான் வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணி தரேன். பரவாயில்லைங்க, வேண்டாம். சரி, நான் அனிதா கிட்ட எதுவும் சொல்ல வேணாம்னு சொன்னேனே, நீங்க எதுவும் சொன்னீங்களா? நான் எதுவும் சொல்லலையே. சரிங்க. சரி. அப்பாடா, இவ நம்ம பொண்டாட்டி கிட்ட எதுவும் சொல்லல அப்படின்னா நம்ம பேச்சை இவ கேட்கறா. அப்பன்னா இவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம்.